श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्यथा गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमः सदसे नमः सदसस्पते नमः सखीनां புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நமஹ. எல்லாம் வல்ல இறைவியனுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் அந்தாதி குடில் சார்ந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உபாசனை ரகசியம் 108 என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அதுல வெகு நாள் உபாசனை செய்தும் பயனில்லை அப்படிங்கிற காரணத்தை பார்ப்போம். இப்போ நம்ம தீர்வுகளை பற்றி சிந்திச்சுன்னு வரோம். அதுல முதல்ல பொறுமையை பார்த்தோம். இப்போ நம்பிக்கை அப்படிங்கிறது தான் உபாசனையினுடைய ஒரு ஆணி வேர்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக நம்ம இந்த நம்பிக்கை எப்படி வைக்க வேண்டும் என்பதாக எப்படி சாஸ்திரம் சொல்றது அப்படின்னா, சத்புத்திர மார்க்கம்னு சொல்றான். நம்மளுடைய தந்தையை நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்க்குறோம். அப்படி பார்க்கறதுனால தந்தையாக கருதி உபாசிக்க வேண்டும். நம்ம அப்பா எப்படி நம்ம கிட்ட பேசுவாளோ அது மாதிரி சுவாமியும் பேசுவா. நாம எப்படி அப்பா கிட்ட அன்பா இருப்போமோ அந்த மாதிரி சுவாமியும் நம்ம கிட்ட அன்பா இருக்கும். அப்படின்னா அம்மா எப்படி நம்ம கிட்ட அன்பா இருக்காளோ அது மாதிரி சுவாமி. அம்பிகை அம்பா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சுவாமியை குறிப்பிடுறது. அன்னையே அன்னையே என்பார். அப்ப அம்மா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஏதாவது ஒரு உறவின் முறை கோட்பாட்டை நம்ம கொண்டு வரணும். அந்த உறவின் முறை கோட்பாடு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசுக்கு யாரை நம்புறோமோ, ஏன்னா உபாசனை முழுவதும் மனம் சார்ந்த ஒரு தொடர்பு. அப்படிங்கும்போது அம்மா அப்படிங்கிற உறவை நாம எந்த அளவுக்கு நெருக்கமாகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு பொருளாகவும் நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி ஒரு பண்பை அந்த உபாசன மூர்த்தி மேல நாம ஏற்படுத்திக்கணும். அந்த நம்பிக்கையை தான், அதை தான் அவன் என்ன சொல்றான்னா, அந்த உறவாவே சுவாமியை சொல்லிடுறது. தந்தையாகவே ஞானசம்பந்தர் வணங்கினார். தந்தையாவே அவருக்கு அனுகிரகம் பண்ணார். பையன் நடந்து போறத அவர் விரும்பலை, அதனால ஒரு பல்லக்கு கொடுத்தார். சிவபெருமானே கொடுத்தார் அவருக்கு. அந்த மாதிரி அவர் தந்தையாவே இருப்பார். தாயா இருந்து அபிராமி பட்டர் உபதேசம் வாங்கின்றாரு. தாயார் மாதிரி அம்பாள் பேசினார். அதனால தாயாராகவே இருந்து அந்த அனுகிரகத்தை அவ பண்ணினான் பிள்ளைக்காக. பல இடங்கள்ல அதை நிறுவியிருப்பார். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை என்பது உங்கள் அருகாமையில் இருக்கின்ற உறவு, உங்களை விட்டு நீங்காத உறவு, உங்களால் நம்பப்படுகிற உறவாக இறைவனை நீங்கள் கருதி கொள்ளுங்கள். சில பேருக்கு அப்பா அம்மா இல்லாம இருக்கலாம், இல்லை சில கருத்து வேறுபாடு உடையவர்களாக இருக்கலாம். அப்படி வரும்போது இந்த உபாசனைக்கு வேற என்ன மாதிரி உறவு வச்சுக்கலாம் அப்படின்னா, மித்திர மார்க்கம்னு சொல்றார் சுந்தரர். நம்மளுடைய நட்பு சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைகள் 1ஆவதுலேருந்து 1ஆ படிக்கணும்னு வச்சுங்களேன். அப்படியே படிக்கும்போது அவா கூட நம்ம க்ளோஸாக இருப்போம். தவறான விஷயங்களையும் கூட, தாழ்வான விஷயங்களையும் கூட அதாவது நட்புகிட்ட சொல்லுவோம். வீட்டில் நடக்கிற சில பிரச்சனைகள், நெருங்கிய உறவினர்களை பற்றிய குறைபாடுகளை கூட நம்ம நட்புகிட்ட சொல்லுவோம். அதனாலதான் நட்பாராய்தல் தீ நட்பு கூடா நட்பு அப்படின்னு வள்ளுவர் கடவுளுக்கு ஒரு அதிகாரம் போட்டிருக்காரு. ஆனா நட்புக்கு 4 அதிகாரம் போட்டிருக்காரு. அப்ப நட்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த மாதிரி உங்கள் நம்பிக்கைக்குரியவராக உங்களுடைய நட்பு, உங்களுடைய மானாபிமானம், நல்லது கெட்டது அப்படிங்கிறது கூட ரொம்ப உறவா இருக்கிறவாளா நம்ம சுவாமியை நினைச்சுக்கணும், அப்படின்னு நட்பா நினைச்சுக்கணும்னு சொல்றாரு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா தாசபாவம்னு சொல்றான். அந்த காலத்துல அது இருந்திருக்கு. அடிமையா நம்ம நினைச்சுக்கணும். எனக்கு என் பேர்ல கருணை இல்லையா உனக்கு, நான் உனக்கு எல்லாம் பண்றேன், ஏன் இப்படி எனக்கு மாத்திரம் அனுகிரகம் பண்ண மாட்டேங்கிற
அப்படின்னு ஒரு இரக்கத்தை ஏன் அப்படின்னா தேவதைக்கு கருணை அதிகம், கருணை இயல்பு. அந்த இயல்பை நம்மை மீண்டும் மீண்டும் பெறவழிப்பதற்கு நம்ம அழுதால் உன்னை பெறலாமேன்னே சொல்றார். மந்திரம் சொல்லி நம்ம பூஜை பண்ணி அனுஷ்டானம் பண்ணி வர்றதுங்கிறது சிரமமா இருந்தா கூட இந்த நம்பிக்கைக்கு ஒரு எளிய வழி, ஒரு தீர்வை நம்ம சொல்றோம். அதனால கண்டிப்பா என்ன ஒரு இப்ப ஒண்ணுமே இல்லை உலகத்துல பாருங்க, நம்ம கோயிலுக்கு போறோம், வாசல்ல யாரோ ஒரு பிச்சைக்காரா கையை நீட்டுறா அப்படின்னா நம்ம ஏதோ அதுல இருந்து ஒரு 10 ரூபாய் அது 5 ரூபாய் தான் அதுல போடுறோம், அவனுக்கு கொடுக்குறோம். அப்போ அது இறக்கப்படுகிற பண்பு சாதாரண மனுஷனுக்கே இருக்கு. அப்ப இறைவனுக்கு அது கூட அவனுக்கு சுபாவம் கருணாரச சாகரம்னு சொல்றது சாஸ்திரம். அப்படி இருக்கும்போது அந்த கருணையை தோற்றுவிப்பதற்கு தாசபாவம் ரொம்ப அற்புதம். அதனால நம்மலாம் அடிமைன்னு நினைச்சு சாமி கும்பிடுவோம், அப்பர் வருமான் கும்பிட்டா மாதிரி அப்படின்னு சொல்றார். அப்படி இல்லை, எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் பக்கத்திலேயே இருந்து வாத்தியார் சொல்லி கொடுக்கணும். ஆனா எப்படி பக்கத்துல உட்கார்ந்து சொல்லி கொடுக்கறது? இந்த காலத்துல மணல்ல எழுதணும். இந்த காலத்துல போர்டு அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டோம். ஒரு வாத்தியாருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு நெருக்கமான உறவு வரும். அந்த ஒரு குறிப்பிட்ட வயசுல பார்த்தீங்கன்னா, குழந்தையெல்லாம் வாத்தியாரை இமிட்டேட் பண்ணும். அவர் எப்படி பாடம் நடத்துவார், எப்படி கோவப்படுவார், எப்படி அடிப்பார். ஏன்னா அவரே கவனிச்சுட்டே இருக்கிறதுனால ஒரு 12 வருஷம் 15 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு டிகிரி வாங்கணும்னா ஒரு 15 வருஷம் நீ வாத்தியாரை வேறு வேறு வாத்தியாரை பார்க்குறீங்க. அதுவும் குறிப்பிட்ட இந்த தொடக்க கல்வி ஆசிரியர்களை மறக்கவே மறக்காது குழந்தைகள். ஏன்னா அந்த விஷயம் உள்ளுக்குள்ள வரும். அதனால சாமி மிக நெருங்கின உறவாக, உங்களுடன் தொடர்பு பட்டு கொண்டே இருக்கின்ற உறவாக நீங்கள் கருத வேண்டும். உங்களுடைய உள்ளுக்குள்ள அந்த எண்ணம் அப்படியே பதிஞ்சு போயிடணும். இப்ப பிறக்கும்போது யாரும் டாக்டர் ஆகுறது இல்லை. ஆனா எம்பிபிஎஸ் படிச்ச உடனே டாக்டர்னு ஒரு உள்ளத்துக்குள்ள வந்துடும். பிஇ படிச்சோன்னே ஒரு என்ஜினியர் அப்படின்னு. எப்படி நம்ம அந்த டிகிரியை வாங்கினோன்னே நம்ம அதுவாகவே ஆறமோ, அந்த மாதிரி இந்த மாதிரி உறவுகளை இந்த தாசபாவமா இருக்கட்டும், குரு மார்க்கமா இருக்கட்டும், சத்புத்திர மார்க்கமா இருக்கட்டும், இதுல எந்த ஒரு மார்க்கத்தை நாம் பின்பற்றினாலும் அதிலேயே நம்ம ஒரே பாவத்துல பிடிச்சி போனோம்னா அதுதான் அந்த நம்பிக்கையை பற்றி அந்த 4 வழியை சொல்லியிருக்காங்க. அந்த அந்த வழியில நம்ம அந்த தொடர்ந்த எண்ண தொடர்பு, இறைவனுக்கும் நமக்கும் உண்டான எண்ண தொடர்பு. சாதாரணமா ஒரு சன்னியாசி இருந்தார். அவருக்கு ஒரு மடத்து சன்னியாசி. அவரு நிர்வாகத்துக்கு கீழே இருந்த சாமிகள்லாம் புடவை வாங்கி சாத்தியிருந்தார் தீபாவளி அன்னைக்கு. அது பக்கத்துல சம்மந்தம் இல்லாத ஒரு கோயில் அது. அந்த மடத்துக்கு கீழே அந்த கோயில் வரல. ஆனா அந்த மடத்து சன்னியாசி சொப்பனத்துல போய், என்னப்பா உன் மடத்து கோயில்ல இருந்தாதான் எனக்கு புடவை வாங்கி கொடுப்பியான்னு கேட்டாலாம். அவர் அந்த அன்பை அந்த உமையம்மையினிடத்தில் வைக்கிறார். அதனால எந்த சாமியா இருந்தாலும், தொடர்பே இருந்தாலும், அன்புங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தானா பேசும் நம்ம கிட்ட. உபாசனை தெய்வங்கள் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கு. நமக்கு அதை பெற்றுக்கொள்ள தெரியவில்லை, அவ்வளவுதான் விஷயம். அந்த பெற்றுக்கொள்வதற்கான முறையை நாம் சிந்திக்கிறோம். அதனால செவ்வனே சிந்தித்தால் அதற்கான பயனை அடையலாம். அதனால இந்த மாதிரி ஒரு 4 மார்க்கம் இருக்கோ இல்லையோ, இந்த மார்க்கத்தை தொடர்ந்து ஏதாவது ஒண்ண நமக்கு எது ஒத்து வருமோ அதுல. இதெல்லாம் விட்டு சாமியை திட்டுவாரு. நன்றே உனக்கு, நல்லா இருக்கா நீ செய்யறதெல்லாம் அப்படின்னு கேட்பார். உன்னையே அன்னையே என்றன் ஓடி வந்தேன், உனதான் உங்கால தானே பிடிச்சிக்கிறேன். நன்றே வருகினும் தீதே விலகினும், நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் எனக்கு வேற கதி இல்லை. அந்நியஸ்மாத் சரணம் நாஸ்தி, வேற ஒருத்தர் பாதம் இல்லை. உன் காலம் நான் விட மாட்டேன், வேற ஒருத்தர் காலை தொட மாட்டேன். கொல்லேன் மனத்தில் நின் கோலமல்ல, அந்த மாதிரி ஒரு உறுதியான விஷயம் வரணும் அந்த தேவதையை பொறுத்த வரைக்கும். அப்படி வந்துருத்துனா நேரடியா இந்த எண்ண அழுத்தம் தான் அந்த தேவதையை நம்மிடத்து வருவதற்கான ஒரு சூழலை உருவாக்கும். இந்த எண்ண அழுத்தம் இல்லை அப்படின்னா அந்த சூழல் உருவாகாது. அப்போ உபாசனையில தள்ளி போகும், வெகு நாள் ஆகும். இந்த எண்ணம் எந்த அளவுக்கு என் கூட இருக்கார், என் பக்கத்துல இருக்கார் அப்படின்னு நம்ம நம்புறோம்னா அதுதான். நான் அடிக்கடி சொல்ற வழக்கம் உண்டு. சாக்கிய நாயனார்னு ஒருத்தர், அவருக்கு சாமியை பிடிக்காது. கல் எடுத்து சாமியை அடிச்சு விடுவார் கோவத்துல.
அப்ப ஒரு நாள் சிவன் கேட்கிறார், மறவாது கல்லறிந்த சாக்கியர்க்கடியேன்னு சொல்றார். இன்னைக்கு அடிக்கலையாடான்னு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அது கூட உங்களுக்கு ஒரு தொடர்பு வரணும். எப்படியாவது வந்துடணும். அந்த தொடர்புங்கிறது விட்டு போய் விடுகிறது. ஒரு சிலைக்கும் மனிதனுக்கும் உண்டான தொடர்பாக கருதாதீர்கள். அப்படிங்கிறது தான் இங்க. உபாசனைங்கிறது ஒரு இருத்தல் இயல்பு. நம்ம கூட இருந்துட்டே இருக்குது. நம்ம உடம்புக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பல் செட்டு மாரி சாமி. இந்த பல் செட்டுங்க நமக்கு வேற ஒரு உறுப்பு. அத வாங்கி அது உள்ள போட்டுக்கிறோம். அத போட்டுன்னா அது இல்லைன்னா நம்மளால சாப்பிட முடியல. அது இல்லாம சாப்பிட்டா செரிக்க மாட்டேங்குது. அப்ப அது எப்படி நமக்கு இருக்கு? அது மாரி உடல் உறுப்புகளில் ஒன்றாக. அப்படி ஒரு நம்பிக்கை. அது இருத்தல் இயல்பு. நம்மளோட தொடர்ந்து வருகிறது. கூனனுக்கு குருடு கண்ணு தெரியாதவா இருக்கா? அப்படின்னு சொன்னா, அவ ஒரு குச்சி வச்சிருந்துப்பா. எந்த சூழ்நிலையிலயும் அந்த குச்சிய விட மாட்டா. அந்த மாதிரி ஞானத்தில் நாம் குருடாக இருக்கிற பொழுது, வாழ்க்கையை பற்றி குருடாக இருக்கும்போது, அந்த இறைவனின் கோலை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். அந்த கோல் நம்மகிட்டயே இருக்கணும். அந்த மாரி உபாசனை ஒரு நெருங்கிய தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு அது இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உபாசனையில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த நம்பிக்கையை பெறுவோம், வெற்றி பெறுவோம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.